அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க நம்ம பீஹூன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். பீஹூன் கோரிங்னு சொல்லுவாங்க மலேசியாவில். தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன ரெசிபி சொல்கிறேன். கோழி சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கிறேங்க. ஒரு ஆள் பெரிய ஒரு ஆளாக இருந்தால் ரெண்டாக வெட்டிக்கிறேங்க. கேரட்டு கொஞ்சம் சிறுசாக அரிஞ்சுக்கிறேங்க. கோபிஸ் கொஞ்சம் சிறுசாக அரிஞ்சுக்கிறேங்க. ஒரு 4 சின்ன மிளகா, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், 4 பூண்டு, ஒரு 6 மிளகா. அதை வச்சு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, விரால் சின்ன காஞ்ச விரால் பொடி இருக்கும், விரால் இருக்கும், காஞ்ச விரால் இருக்கும். அதில் ஒரு ஸ்பூன் போடுங்கம்மா. இது நான் இப்போ பொடியாக வாங்கிட்டு வந்தேன். எப்போ விரால் தான் காஞ்சது வாங்குவேன். இந்த ட்ரிப் பொடி வாங்கிட்டு வந்துட்டார் மகன். அவர் லேசாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி இப்படி மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறேங்கம்மா. அதுக்கடையில் வாங்க, இது நம்ம பீஹூனை ஊற வைப்போம். கொஞ்சமாக சுடு தண்ணியும் கொஞ்சமாக பைப் தண்ணியை ஊற்றி நீங்கள் தண்ணி ஊற வச்சீங்கன்னா உங்களுக்கு அரை வேக்காடை கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக சுடு தண்ணியை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நமுந்து போயிடும், களி மாதிரி போயிடும். அதே நேரத்தில் ரொம்ப பச்சை தண்ணி ஊற்றுனாலும் நம்மளுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதனால் வெதுண்டு உள்ள நீரை நீங்கள் ஊற்றுங்க. நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா ஆயிரும். அவ்வளோ வாங்க, அரைச்சாச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெயை ஊற்றி முதல்ல கோழியை போடுங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா போடுங்கம்மா. இதுக்கு நம்ம பல மாதிரியான ரெசிபிகள் இதை செய்யலாம். இந்த பீஹூன் கோரிங்கிற நம்ம எத்தனையோ விதமாக நம்ம செய்யலாம். இதை இப்படி தான் செய்யணும் இல்லை, எப்படியோ செய்யலாம். இதில் ஒரு வகைமா, ஆனால் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம விரால்லாம் போட்டு அரைக்கிறதுனால இது கிச்சாப், சோயா சாஸ்மா, இனிப்போட ஸ்வீட் சோயா சாஸு, சில்லி சாஸு, ஒஸ்டர் சாஸ் தீராம்ங்கிற கிராங்கோட சாஸ்மா. அவ்வளோ வெந்துக்கிட்டு இருக்கையிலே இதை போடுங்க. இறாலா போடுங்க. போட்டு மிளகாயா போடுங்க. அதோட கேரட்டை போடுங்கம்மா. அப்புறம் கொஞ்சமாக பாதி கோபிஸை போடுங்கம்மா. இயற்கை இதுக்கு கோபிஸ்லாம் ரொம்ப குறவுமா ஆளுக போடுறது. சாவிக்கீரை, கடுகு கீரை போடுவாங்க, தவுக்கே போடுவாங்கம்மா. அப்புறம் ஃபிஷ் கேக்கு எல்லாம் போடுவாங்க. உப்பு, இதுக்கு மேலே நான் உப்பு போடலை, இதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சுமா. அதோட சில்லி சாஸை ஊற்றுங்கம்மா. சில்லி சாஸ் 2 ஸ்பூனு. எனக்கு இப்படி ஊற்றுறதுலே எனக்கு அளவு தெரியும், அதனால் நான் இப்படி ஊற்றுறேம்மா. அப்படியே இப்போ உங்களுக்கு இந்த கோப்பையில் ஊற்றி காட்டுறேன். ஒய்ஸ்டர் சாஸ் 2 ஸ்பூனுமா. இது கட்டி கிச்சாப் இல்லை, அந்த சிப்பியோட சாஸ்மா. அதோட கிச்சாப்பு 3 ஸ்பூனு. அதான் ஒரு சாப்பாடுக்கு 3 துளி விடணும். அந்த மாதிரி விட்றது கிடையாது. நான் உங்களுக்காண்டி இப்படி ஸ்பூனில் ஊற்றி காட்டுறேம்மா. கடைகளில் பீஹூன் செய்கிறவங்க சம்பல் செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டிலனால நம்ம சம்பல் செய்கிறதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்கம்மா. நம்ம இதெல்லாம் வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிடாதே. அஜினமோட்டோலாம் நான் எதுக்குமே பாவிக்க மாட்டேம்மா. நீங்களே பாப்பியே, நான் எதுக்கும் பாவிக்க மாட்டேன். ஆனால் கடையில் பாவிப்பாங்கம்மா. உங்களுக்கு வேணும்னா லேசாக 1/4 ஸ்பூன் அஜினமோட்டோ போட்டுக்கிறோங்கம்மா. பீஹூனை போட்டுட்டு இந்த இருக்கிற கோபிஸையும் போடுங்க. இந்த இதில் நம்ம சாவிக்கீரையை போடணும். அப்புறம் இன்னொரு இந்த இதில் நம்ம எல்லாத்தையும் கிண்டிட்டு நம்ம தவுக்கையை போடணும்மா. ஏன்டா அதெல்லாம் இல்லை, அதாவது நம்ம வீட்டு பிள்ளைகள் இப்படி செய்கிறது தான் விரும்புங்க. இன்னொரு மாதிரியே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுங்க. அதுக்கு தவுக்கையெல்லாம் போடணும். 2 ஆப்பையும் வச்சு அழகாக கிண்டி விட்ருங்கம்மா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பீஹூன் ரெடி. கிண்டி விட்டு வேக வச்சுட்டு அடைச்சிருங்கம்மா அடுப்பை. உப்பு இதெல்லாம் பார்த்துக்குறங்கம்மா, ஏன்னா கரெக்டாக இருக்குது நான் போட்டது. இந்த பாருங்கள் எப்படி புழுன்னு இருக்குன்ட்டு. நீங்கள் பச்சை தண்ணியாகவும் சுடு தண்ணியாகவும் லேசாக வெதுப்பான நீரில் போட்டால் தான் நம்மளுக்கு இது வரும். இதாக இருக்குது. நீங்கள் முட்டையை பொரித்து வைக்கிறதா இருந்தால் மேலே ஒரு முட்டையை பொரித்து வச்சுருங்கம்மா. பொரித்து வச்சுக்கிறோங்க. வெங்காயம்லாம் போடாமல் பொரிங்கம்மா. அப்படியே மேலே மஞ்சக்கரை வேகாமல் தூக்கி வைப்பாங்க. சில்லி சாஸ் வெண்டைப்பா வச்சுக்கிறோங்க. தீமூன் வெண்டை வச்சுக்கிறோங்க. இதாம்மா பீஹூன் கோரிங். ஓகே, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா.